بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للذين يؤلون من نسائهم تربص 4 أشهر فإن فاءوا فإن الله غفور رحيم وإن عزموا الطلاق فإن الله سميع عليم والمطلقات يتربصن بأنفسهن 3 قروء إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக விபரமாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் 225 ஆயத்துகளை கடந்து 226வது ஆயத்திலிருந்து 230வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் அகராதி பொருட்களை பார்த்து முடித்துவிட்டோம். இன்னும் அதனுடைய தொடர்புகள், இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை தெளிவாக விளக்கிவிட்டோம். அதை தொடர்ந்து இந்த ஆயத்துகளுடைய தஃப்சீர்கள், விளக்க உரை என்ன என்பதையும் விளக்கி காண்பித்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது இந்த ஆயத்துகளிலே இலக்கிய நயம் என்ன இருக்கிறது, அல்லாஹு தாலா புழங்கிய பயன்படுத்திய இலக்கியத்தின் நிலைமை என்ன என்பதை இங்கு நாம் பார்க்க போகிறோம். எவ்வாறு அல்லாஹ் இலக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறான், பலாகத்தை எவ்வாறு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான், அது சம்பந்தமான இந்த ஆயத்துகளிலே சில வாக்கியங்களை கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் கொண்டு வந்து அதனுடைய இலக்கிய போங்கை தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அதை கொண்டு மிகப்பெரிய பிரயோஜனம் கிடைக்கும். இலக்கியம் என்பது நாம் நினைத்துவிடக் கூடாது ஏதோ கவிதை படிப்பது என்பதாக. மாறாக இலக்கியம் என்பது, பலாகத் என்பது அந்த வார்த்தையில் உள்ள ஆழமான கருத்துக்கள், அதனுடைய தெளிவுரையை விளக்குவதற்காக. இந்த வார்த்தை சொல்லப்பட்ட முறை, இது ஒரு எச்சரிக்கைக்காகவா அல்லது பாசத்திற்காகவா அல்லது சுப செய்தியா அல்லது ஒரு எச்சரிக்கை, இவ்வாறு பல விஷயங்களை அந்த இருக்கக்கூடிய இலக்கிய நயம் நமக்கு பிரித்து காட்டிவிடும். அந்த அடிப்படையில் ஃபஇன்னல்லாஹ சமீஉன் அலீம் என்ற ஆயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. அதில் வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன என்ற வாக்கியத்தை நாம் பார்க்க போகிறோம். இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் பார்க்க போகிறோம். சரி, இது பாடத்தின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் 332 332வது பாடமாக இருக்கிறது. 332வது பாடம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், இலக்கிய நயம், குர்ஆனில் செய்தி வாக்கியத்தின் வருகை. அதாவது ஹபரை பற்றி பேச போகிறோம். குர்ஆனில் வரக்கூடிய ஹபர், பலாகத்தில் ஹபருடைய நிலை என்ன, இப்போ குர்ஆனில் ஹபருடைய விஷயம், செய்தி வாக்கியம் என்பது எத்தனை வகையாக வந்திருக்கிறது, என்னென்ன தினுசாக, என்னென்ன போங்கிலே, என்னென்ன நடைமுறையில் அல்லாஹ் அதை பயன்படுத்தி இருக்கின்றான் என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். பொதுவாக குர்ஆனில் சரி, ஒவ்வொரு விஷயமும் சரி, அதற்கென்று ஒரு உஸ்லூப் இருக்கிறது. அரபி மொழியில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிர்ணயம், ஒரு முறை, நடைமுறை, ஒரு வாக்கிய போங்கு என்பது இருக்கிறது. அது சில நேரங்கள் மாறுபடும். அது மாறுபட்டு கொண்டு வர்றது, அதில் மாறுபாடு ஏற்படுவது என்பது ஏதோ வீணுக்காகவோ விளையாட்டிற்காகவோ அல்ல. மாறாக ஒவ்வொரு மாறுபாடும், ஒரு நியதிக்கு ஒரு மாறுபாடு நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதை கொண்டு ஒரு பயனை பெற்றுத்தருவதற்காகத்தான் அவ்வாறு செய்யப்படுகிறது. நம்ம இதில் ஒரு உதாரணங்கள் சில இடங்களை பார்ப்போம். லமீர் வர வேண்டிய இடமா இருக்கும். அந்த இடத்துல லமீர் என்பதே சுருக்கங்களுக்கு, வார்த்தையில் சுருக்கிறதுக்காக வேண்டி தான் கொண்டு வரப்படும். அப்போ அந்த லமீர் வரக்கூடிய இடத்துல என்ன செஞ்சிருவோம், பேரையே கொண்டு வந்துடும். அதாவது இஸ்மே லாஹிரே வெளிப்படையாக கொண்டு வந்துடுவோம். ஏன் கொண்டு வரோம் என்று சொன்னால், அங்கு பிரயோஜனம் இருக்கும், பயன் இருக்கும். பயன் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஹபர் என்பது செய்தி வாக்கியம். அந்த ஹபரை ஒவ்வொரு போங்கிலும் ஒவ்வொரு இடத்திலும் தினுசாக, உதாரணமாக சில இடத்துல அம்ருடைய சீகாலா கொண்டு வர்றது, ஏவல் வாக்கியத்தின் அடிப்படையில், சில இடத்துல எச்சரிக்கைக்காக வேண்டி, கண்டிப்புக்காக வேண்டி, இப்படி ஒவ்வொரு விதமாக தினுசாக
அதை கொண்டு வருவது என்பது ஒரு பயனை கொடுப்பதற்காக, பலவித பிரயோஜனத்தை பெற்றுத் தருவதற்காகத்தான் அவ்வாறு கொண்டு வரப்படுகிறது. அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். எவ்வாறு வருகிறது, என்னென்ன போங்கிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான் என்பதை நாம் இங்கு தெளிவாக பார்க்க போகிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை காணலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத்து, இலக்கியம், இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களை இங்கே நாம் பார்க்க போகிறோம். அல் பலாகத்து, அல் பலாகத்துல என்ன பார்க்க போறோம் சொன்னா, முதலாவது ஃபஇன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். ஃபஇன் வஇன் அஸமுத் தலாக ஃபஇன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். வஇன் அஸமுத் தலாக, மேலே ஈலா சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டு வந்தது. அப்போ ஒன்றும் அதை மீட்டிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தலாக் விடணும். வயின் அஸமுத் தலாக, அவர்கள் தலாக்கை உறுதி செய்து விட்டால், தலாக் விட போறாங்கிற விஷயத்த முடிவு செய்து விட்டால் என்று சொல்லிட்டு, ஃபஇன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா எல்லா விஷயங்களையும் செவியேற்கக்கூடியவனாகவும், உள்ளத்தில் உள்ளங்களை, அதாவது சொல்லக்கூடியதை கேட்கக்கூடியவனாகவும், உள்ளத்தில் உள்ள விஷயங்களை, நியத்துகளை அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இது ஒரு செய்தி வாக்கியம் போன்று தெரிந்தாலும், நாம் இப்போ இதனுடைய அர்த்தங்களை வச்சு காண்பித்தோம். இதனுடைய அந்த போங்கை நாம் எடுத்து சொன்னோம். ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தாலா செவியேற்கக்கூடியவனாகவும், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செவியேற்கக்கூடியவனாகவும், அலீமுன், உங்கள் நியத்துகளை, உங்கள் உள்ளங்களை அறிந்தவனாகவும் இருக்கிறான். இந்த இடத்துல ஹரஜல் ஹபரு அன் லாஹிரிஹி, ஹபர் செய்தி வாக்கியம் என்பது வெளியாகிவிட்டது, அன் லாஹிரிஹி, அதனுடைய வெளிப்படையான விஷயத்தை விட்டு. ஹபர் செய்தி வாக்கியமாக வரக்கூடியது இங்கு செய்தி வாக்கியமாக இல்லை, அதன் நிலையை விட்டு வெளியாகிவிட்டது. இலா மஅனல் வஈதி வத்தஹ்தீதி, இலா மானா ஒரு கருத்தின் பக்கம், அல் வஈத் எச்சரிக்கை, வத்தஹ்தீத் இன்னும் கண்டிப்பு, எச்சரிக்கை இன்னும் கண்டிப்பின் பக்கம் அந்த வார்த்தை வெளியாகிவிட்டது. இது ஹபருடைய நிலையாக இருக்குது. பொதுவாக அரபியில் குர்ஆனுடைய போங்கு என்பது பல மாறுபட்ட நிலையில் இருக்கு. அது எதன் அடிப்படையில், முன்னாடி இருக்கக்கூடிய மனிதனுடைய அந்த நிலையை கவனித்து, சில விஷயம் ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கும் தர்ஹீபுடைய அடிப்படையில், சில விஷயம் தர்ஹீப் எச்சரிக்கை விஷயத்தில் இருக்கும், எச்சரிக்கையை போல வரும். சில விஷயங்கள் இந்தார் எச்சரிக்கை செய்கிறது, தப்ஷீர் சுபசெய்தி சொல்கிறது, அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கறது, நல்ல வாக்குறுதி, அதே மாதிரி சில எச்சரிக்கை, அதாவது பயமுறுத்தாட்டுதல். அப்போ அதே மாதிரி அந்த வகையில் பார்த்தா கண்டிக்கிறது, எச்சரிக்கிறதுங்கிறது குர்ஆனுடைய நடைமுறைகளில் உள்ள ஒரு நடைமுறையாக இருக்கு. அது மனிதனுடைய ஹக்கினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ள யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனிதனுக்கு இது போன்ற எச்சரிக்கை, கண்டிப்பு ஒரு அதட்டல் பாணியில் சொன்னாதான் அவனுக்கு விளங்கும் என்ற அடிப்படையில் குர்ஆன் புலங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால், அப்போ அதே நேரத்தில் எச்சரிக்கை சீகாங்கும் போது வெறும் எச்சரிக்கையை மட்டும் வராது. அந்த வார்த்தையை பார்த்தா எச்சரிக்கையுடைய அந்த வார்த்தையை மட்டும் எல்லாருக்குமே வரணுங்கிற அவசியம் கிடையாது. மாறாக மாறுபட்ட விதத்தில் வரும். சில நேரத்தில் அதன் பக்கம் அப்படி செய்கினை காட்டக்கூடியதாக வரும், சில நேரத்தில் அந்த விஷயத்தை முன்னெடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய பல வகையில் வருது. அப்போ அப்படி வரும் பொழுது அங்கே அது எச்சரிக்கையுரியதுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் பல வகையில் அது வரும். உதாரணமாக நம்ம சொல்கிறோம், முதலாவது குர்ஆனில் இந்த ஃபேலுடைய, அதாவது அஃப்அல் அப்படிங்கிற வார்த்தையில், அம்ருடைய இஃப்அல் அப்படிங்கிற வார்த்தையில் அம்ருடைய சீகா எப்படி இந்த இடத்துல உதாரணமாக அங்கே அமரு இல்லை ஹக்கீக்கத்தில், சில பின்னாடி அதை பற்றி வரும். சரி, அதே மாதிரி என்னதுன்னா, இப்போ எச்சரிக்கையுடைய விஷயத்தில் தான் இல்முங்கிற வார்த்தையை வச்சு வரும் அதிகமாக குர்ஆனில். ஏன்னா என்னது, உதாரணமாக வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் முலாக்கூஹு, வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் முலாக்கூஹு, நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நேற்று சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்து, அதாவது 223வது ஆயத்தில் இந்த ஆயத்து வருது. இந்த இடத்துல அல் இல்ம் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஏன்னா அல்லாஹ்வை சந்திக்கிறதுங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடியது. அதனால் அங்கே விட்டு எங்கேயும் ஓட முடியாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக வேண்டி, அந்த விஷயத்தை எச்சரிக்கை உணர்த்துவதற்காக வேண்டி இவ்வாறு சொல்லப்படுது. அதே மாதிரி இன்ன ரப்பக ஹுவ அலமு பில் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களே அல்லாஹ் அறிந்து கொள்கிறான், அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான், மிக அறிந்தவன். அப்போ இல்முன்ற வார்த்தையை வச்சு அந்த இடத்துல தாபீர் செய்யப்பட்டிருக்கு. எதுக்கு? அந்த கண்டிப்பு அதட்டலுக்கு. அதே மாதிரி அஃப்அல அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கூட சில இடத்துல அல்லாஹ் செய்கிறான்,
குரான்ல கண்டிக்கிறான், எச்சரிக்கிறான். அது முபாலகாவுடைய வகையில், அதாவது அது வந்து கண்டிக்கிறதுலே கொஞ்சம் கூடுதல் தர்ஜா, மிரட்டுறதுலே. உதாரணமா ஒமன் அல்லாமு மிம்மம் மனஅ மசாஜித் அல்லாஹ், இது சூரத்துல் பக்ரால 114 ஆயத்து வருது. அப்போ இது பெரிய தஹதீதி அலீம் சொல்லுவாங்க, கடுமையான ஒரு மிக பிரம்மாண்டமான எச்சரிக்கை, ஒரு பயமுறுத்தாட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கை. யார் அல்லாஹ்வுடைய வீட்டை அங்கு இபாதத் செய்யப்படுவதை விட்டு தடுக்கிறார்களோ அவரை விட மிகப்பெரிய அநியாயம் செய்யக்கூடியவன் இவன் இருக்கிறான். அம்மன் அதுலம் மிம்மன் கத்தம ஷஹாதத்தன் இந்தஹூ மின் அல்லாஹ், இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இது போல பல விஷயங்கள் குரான்ல எச்சரிக்கை அடிப்பில் வந்திருக்கு. சில இடத்துல எச்சரிக்கை எப்படி வரும், அவர்கள் என்னது விட்டு அவங்களை எடுத்துக்காட்ட சொல்லி அவளை புறக்கணிக்கும் வண்ணமாக உதாரணமாக ஃபதர்ஹும் யஹூது எலஅபு, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்வார்ல, புறக்கணிக்கிறதுனா என்னது, செய்துகோள் என்று சொல்லிட்டு புறக்கணிக்கிறது. உதாரணமா ஒரு தந்தை என்ன சொல்லுவார் மகனை பார்த்து, நீ எதுனாலும் செஞ்சுக்கா, உனக்கு என்ன படுதோ செய்ப்பா, ஆனால் நீ முடிவு நீ என்ன செய்வ, கண்ணால் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லுது. அப்போ ஃபதர்ஹும் ஹத்தா யுலாக்கு யௌமஹும் உள்ளதி ஃபீஹி யுஸ்அகூன் என்பதாக சூரத்து தூரில் வரக்கூடிய ஆயத்து 45வது ஆயத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் என்னது, நீங்கள் விடுங்க, எப்படி விட்டுருங்க, எப்படி போகிறாங்களோ போட்டும், கடைசியில் முடிவை பார்த்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு ஜும்லாவை ஹபருடைய அடிப்படையில் இழுத்து கொண்டு வர மாதிரி, வலகத் அஹ்லக்னா அஷ்யாஅக்கும் ஃபஹல் மின் முத்தக்கிர் ஃபஅஸா ஃபிரௌனுர் ரசூல, ஃபிரௌன் என்ன செய்தான், அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தான். அப்போ இந்த இடத்துல என்னது, ஹபர் தான். ஆனால் அந்த ஹபர் எதுக்காக வேண்டி, எச்சரிக்கை எடுத்து சொல்றது. முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்றது, நபி ஸல், அதாவது ஃபிரௌன் வந்து மாறு செய்தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஃபிரௌன் மாறு செய்த மாதிரி நீங்களும் மாறு செஞ்சீங்கன்னா, நீங்கள் மாறு செஞ்சீங்கன்னா ஃபிரௌனுக்கு எது இறங்குச்சோ அது உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது, உங்களுக்கும் அந்த விஷயம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வேண்டி இவ்வாறு சொல்லப்படுது. அதே மாதிரி சில இடத்துல இஸ்திஃபாமுடைய அடிப்படையில் எச்சரிக்கை வரும். இஸ்திஃபாமுடைய அடிப்படையில் உதாரணமா அஃபலம் யஸீரு ஃபில் அர்லி ஃபயன்துரு, இந்த இடத்துல அப்படி கலாமில் இஸ்திஃபாமுடைய அடிப்படையில் இழுக்கப்படுது. தஹதீது வஈதுங்கிறது மட்டும் என்னது, அதாவது யார் சுத்தாமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் சேர்த்தான் சொல்லப்படுது. பூமியில், அல்லாவுடைய பூமியில் யார் வந்து என்னது இன்னும் போகலை, ஆனால் அவங்களுக்கு சொல்லப்படுது அஃபலம் யஸீரு, சுத்தாமல் இருக்கிறவங்க இன்னும் போனவங்கள வந்து நிலைமையில போகாதவங்கள சொல்லப்படுது. நீங்கள் பார்க்கலையா அப்படின்னா என்னது, எச்சரிக்கையாக இருன்னு அர்த்தம். அலம் நுஹலிக்கில் அவ்வலீன், இங்கேயும் அதே உஸ்லூப் தான், குரானில் அதே உஸ்லூப்பில் வருது. அதே மாதிரி ஃபராக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு சில இடங்களில் ஃபராகுங்கிற வார்த்தையை வச்சு அந்த எச்சரிக்கை வரும். சனஃப்ருகு லக்கும் ஐயுஹஸ் ஸகலான், சூரத்து ரஹ்மான்ல வருது, சனஃப்ருகு லக்கும் ஐயுஹஸ் ஸகலான். இந்த இடத்துல என்னது, எச்சரிக்கைக்காக புழங்கப்படக்கூடியது. எல்லா விஷயத்தையும் விட்டு இதன் காரணமாக எல்லா விஷயத்தையும் விட்டு ஃப்ரீ ஆயாச்சு. அப்போ எதுவுமே அதை தவிர வேற வேலை கிடையாது. அதைத்தான் எச்சரிக்கை, அதான் இந்த இது கவனிக்கும் வண்ணமாக சொல்லப்படக்கூடிய எச்சரிக்கை. அப்போ சில இடங்கள்ல இப்போ அதே மாதிரி லத்தர உன்னல் ஜஹீம், லத்தர உன், அதாவது வல்லாஹி லததூகூன அதாபல் ஜஹீம். இப்போ கஸ்முடைய அடிப்படையில் என்ன செய்வாங்க, எச்சரிக்கை கொள்றாங்க. கஸ்முடைய அடிப்படையிலையும் எச்சரிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி ஜஜருடைய அடிப்படையில் கல்லாங்கிற வார்த்தையை வச்சு கல்லாபல் துஹிப்பூனல் ஆஜிலா என்பதாக சொல்றது. குறிப்பாக இந்த வார்த்தை வந்து அதிகமாக மக்காவுடைய ஆயத்துகள் இருக்கும், பார்ப்போம். அதாவது உதாரணமாக இந்த தஹதீத் இருக்குது, நீங்கள் அதாவது நீங்கள் என்ன அர்த்தம், சௌஃபத்தை அலமூன ஆக்கிபத்தை, உங்களுடைய ஹுப்பிக்கும், உங்களுடைய ஹுப்பினுடைய இந்த உருப்படி இல்லாத இந்த பிரியத்தினுடைய முடிவை நீங்கள் விரைவிலே சந்திப்பீர்கள். உங்களை இந்த அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துடைய தொடர்பை நீங்கள் விரைவில் சந்திப்பீங்க. கல்லா சௌஃபத்தை அலமூன சும்ம கல்லா சௌஃபத்தை அலமூன், நீங்கள் விரைவில் என்ன செய்வீங்க, இது விஷயங்களை அறிவீர்கள், பார்ப்பீர்கள் என்பதாக சொல்றது. கல்லாங்கிறது மாறாக அப்படிங்கிறது. அதே மாதிரி உரீக்கும் தாரல் ஃபாசிகீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இது வந்து முஸ்தக்பிலை வச்சு சொல்றது. இப்படி பல விதமான முறையில் வஸயஅலமு அல்லதீன ஸலமு ஐய முன்கலிபி யன்கலிபூன் ஐய முன்கலபின் யன்கலிபூன் என்பதாக. இதுவெல்லாம் எனது எச்சரிக்கை அடிப்பில் வரக்கூடிய விஷயங்கள். வையாய ஃபர்ஹபூன், இந்த இடத்துல வந்து இப்போ இது அமருடைய விஷயம் வரட்டும், இப்படி பல விஷயங்கள் எனது எச்சரிக்கையுடைய விஷயத்துல வரதை பார்க்குறோம். அதே மாதிரி கலாமை திரும்ப திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்துல எச்சரிக்கை செய்கிறது. அதில் வந்து தஹதீது நாட்டமான கொண்டு, உதாரணமாக தில்க உம்மத்துன் கது ஹலத் லஹா மா கசபத் வலக்கும் மா கசப்தும்
வலா துஸ் அலூன் அம்மா கானு யஅமலூன் என்று சொல்லுது. இந்த குத்துப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது திரும்ப திரும்ப சொன்னதுக்குன்னா எச்சரிக்கைக்காக, கண்டிக்கிறதுக்காக, பயமுறுத்தாற்றுறதுக்காக வேண்டி. அப்போ அவர்கள் என்னது, அவங்க நபிமார்கள், அவங்களுடைய இமாமத்தில் இருந்தாங்க, அவங்களுடைய சிறப்பு தலைமை பதவி இதில் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க மிகவும் தகுதியானவங்க, மிக உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவங்களை சொல்லி எனக்கு சொல்லப்படுது இங்க. ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். திரும்ப திரும்ப சூரத்து ரஹ்மான்ல இந்த வார்த்தையை கொண்டு வந்து அல்லாஹ் என்ன செய்யலாம், எச்சரிக்கிறான். அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து அவருடைய அடியாருடைய அந்த செயல்பாடுகள் அல்லாஹ் வந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றது. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன் வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் லாலிமீன் அம்மா யஅமலுல் லாலிமூன். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் எச்சரிக்க வேண்டிய புறத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. இவையிலெல்லாம் அதாவது பிரயோஜனம் கொடுக்கறதுக்காக வேண்டிய எச்சரிக்கையின் மூலம் என்னது, மோமீன்களுக்கே சில இடத்துல சொல்றான் அல்லாஹ், எச்சரிக்கையுடைய அடிப்படையில் தாபீருடைய அடிப்படையிலையும், அதாவது எச்சரிக்கையுடைய அடிப்படையில் சொல்றான். உதாரணமா மோமீன்களுக்கு உங்களுடைய அமல்களையும், காஃபிர்களுக்கு அவங்களுடைய அமல்களையும் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், ஃபகுல்லி அமலி வலக்கும் அமலுக்கும், உங்க அமல் உங்களுக்கு, எங்க அமல் எங்களுக்கு, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அப்போ இந்த இடத்துல என்னது, நாங்கள் ஏவப்படுறது நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எது அதில் வந்து நூறு இருக்குது, ஒளி இருக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வழிகேட்டின் பக்கம் செல்லக்கூடிய அமலை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை, அதே மாதிரி ஒரு கண்டிப்பு. யார் வந்து என்னது ஹக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யப்படுது. இது போன்ற பல இடங்களுக்கு வதரில்லதீன தஹது தீனஹும் லைபம் வ லஹுவா. இந்த இடத்துல மூமினுக்கு ஹிதாப் பண்ணி தான் செய்கிறாங்க. அதாவது யார் வீணானதை எடுத்துக்கொள்றாங்களோ அவங்கள விட்டுருங்க, புறக்கணித்து விடுங்கள். சும்ம தர்ஹும் ஃபி ஹவுலிஹிம் யலஅபூன் ஃபி ஹவுலிஹிம் யலஅபூன். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையுடைய வார்த்தை, அவங்களுக்கு எச்சரிக்கைக்காக சொல்லப்படுது. இதுல கண்டிப்பு இருக்குது, இதுல அவங்களுக்கு ஒரு பயமுறுத்தாட்டத்தில் இருக்கு. சரி, அதே மாதிரி அடுத்து இது மாதிரி நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல வந்திருக்கிறத பார்க்குறோம். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன, இது அதே ஹபர் தான். அதாவது வல் முத்தல்லகாத்து, தலாக் விடப்பட்ட பெண்மணி, யதரப்பஸ்ன அவர்கள் எதிர்பார்ப்பால் அப்படின்னு அர்த்தம். எதிர்பார்ப்பால்னா இந்த இடத்துல எதிர்பார்ப்பால்ங்கிறது என்ன அர்த்தம், ஹபரா வந்திருக்கு. நான் ஹபரும் ஃபி மானல் அம்ரு, அம்ருடைய கருத்தில் வரக்கூடிய ஹபராக இருக்கிறது. இந்த இடத்துல அசல் நோக்கம் அம்ரு தான், கட்டளை, ஏவுதல். அசலுல் கலாமி, கலாமுடைய அசல் என்ன, வல் யதரப்பஸ் அல் முத்தல்லகாத், தலாக் விடப்பட்ட பெண்மணி எதிர்பார்க்கட்டும், எதிர்பார்த்து காத்திருக்கட்டும். கால ஜமக்ஷரி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இஹ்ராஜுல் அம்ரி ஃபி சீகத்தில் ஹபரி, ஹபருடைய சீகாவில் அம்ரை கொண்டு வருவது என்பது தக்கீதுல் அம்ரி, அம்ருக்கு ஒரு உறுதிப்படுத்தல், தக்கீது ஏற்படுத்துறது, கட்டளை வாக்கியத்திற்கு ஒரு சப்போர்ட், உறுதி ஏற்படுத்துறது. ஒய்ஷாருன், இன்னும் என்னது, உணர்வு ஊற்றுவது, உணர்வு ஊற்றுவது. பி அன்னஹு மிம்மா எஜிபு, எந்த ஒன்று அவர் மீது வாஜிபாக இருக்கிறதோ, ஐ யுத்தலக்கா பில் முசாராத்தி இலா இம்திசாலிஹி, ஐ யுத்தலக்கா அதை அடைவது, பில் முசாராத்தி விரைவதை கொண்டு, இலா இம்திசாலிஹி அதை செயல்படுத்துவது, அதை கட்டுப்படுவது, அதை வழிபடுவதன் பக்கம் விரைவான முறையில் அதை பெற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி, அதை கிடைப்பதற்காக, அதை பெற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி செய்வது வாஜிபாக இருக்கும் என்று ஒரு உணர்வை ஏற்படுத்தும். என்னவும் இம்மா எஜிபு, எந்த ஒன்று அவசியமானது இருக்கிறதோ, ஐயுத்தலக்கா அதை பெறுவது என்பது, பில் முசாராத்தி விரைவான முறையில், இலா இம்தி சாலிஹி அதனை வழிபடுவதன் மூலம், அதை செயல்படுத்துவதன் மூலம் வேகமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக, தூண்டுவதற்காக வேண்டி. ஃபக்க அன்ன ஹுன்ன, அந்த பெண்மணிகள் இம் தசல்ன அல் அம்ர, அந்த அமரை வழிபட்டவர்களை போன்றது. அந்த இடத்துல என்ன, அவர்கள் அந்த கட்டளையை வழிபட்டவர்களை போன்று அவளை ஆக்கியாச்சு. பஹுவ யுஹ்பரு அன்ஹு, பஹுவ அவன் யுஹ்பிரு அன்ஹு மௌஜூதன். அப்போ அவன் என்ன செய்யறான், யுஹ்பிரு அன்ஹு அதை தொட்டும் அறிவிக்கிறான், மௌஜூதன் அந்த விஷயம் இருப்பதாகவே, ஆகிவிட்டதாகவே, நடந்ததாகவே அறிவிக்கிறான். பினாவுஹு அலல் முப்ததி, அதனுடைய ஆரம்பம் முப்ததாவின் மீது அது அமைந்திருக்கிற அந்த வார்த்தை. மிம்மா ஜாதஹு ஃபதுலு தக்கீதின், அப்போ முப்ததாவை கொண்டு ஆரம்பித்ததுனால முபத்ததாவின் மீது அது ஆரம்பமாக, அது முபத்ததாவின் மீது அது அமைக்கப்பட்டதுனால எந்த ஒன்று அதிகரித்திருக்கிறதோ, ஃபதுலு தக்கீதின், தக்கீதுடைய சிறப்பு இன்னும் அதிலே அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அம்ருடைய சீகால ஹபரை கொண்டு வந்திருக்கு. ஹபர் வந்திருக்கு, ஆனால் அது அம்ருடைய சீகால வருது. அப்போ உதாரணமாக அது அஃப் அலு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும் பொதுவாக, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதாவது யக்ஃபுரு பிமா ஆத்தை நாகும் ஃபதமத்தஉ என்பதாக சொல்லப்படுது, குர்ஆன்ல வந்திருக்கு. இது சீகத்துல் அம்ரு தான், சீகத்துல் அம்ரில் வருது. ஆனால் இந்த இடத்துல ஹக்கீகத்துல் அம்ரு கிடையாது, அம்ருடைய விஷயம் இங்கே வந்து எச்சரிக்கை தான் இங்கே. சரி, இந்த இடத்துல ஹபர் வந்து எப்படி சொல்லுது, அம்ருடைய மானால வருது. ஹபரு அம்ருடைய மானால கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே அசல் கலாம் என்னன்னு சொன்னால்,
பொதுவாக ஹபரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஹபருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹபருங்கிறது பொதுவாக வந்து பல நோக்கத்துக்காக வருங்கிறது நம்ம சொன்னோம். அப்போ வந்து பொதுவாக வந்து அம்ருகள் ஏவல் விடைங்கிறது பல விதத்தில் வந்திருக்குது குரானில். அது வந்து உதாரணமாக இன்ஷாவுடைய இதில் வந்திருக்குது, இன்ஷாவுடைய முறையில் வந்திருக்குது, அது மாதிரி ஹபருங்கிற அடிப்படையில் வந்திருக்குது. அதில் வந்து பல பிரயோஜனங்கள், பலாக ரீதியான பல பிரயோஜனங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால் எழுத்து வடிவில் வருதுங்கிறது அது கினாயாவாக வர்றதுங்கிறது, கினாயாங்கிறது தெளிவாக வருவதை விட மிக பலாகத் நிறைந்ததாக இருக்குது. ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறத விட அதை மறைமுகமாக சொல்கிறதுல அதிகமான பலாகத் அடங்கியிருக்கும். ஒரு விஷயத்தை என்னது ரொம்ப விலாவரியா வெளிப்படையா சராகத்தன்னு சொல்கிறத விட அதை அப்படி மேற்கோள் காட்டி சொல்கிறது அதில் கொஞ்சம் அதில் வந்து உறுதிப்பாடு இருக்கும். அதே மாதிரி அமர் வந்து ஹபருடைய சீகால பல இடங்களில் வந்திருக்கிறத பார்க்குறோம். அப்போ அது வந்து ஹபருடைய சீகால வந்ததன் காரணமாக அந்த அமருக்கு ஒரு தாக்கீது கிடைக்குது, அமருக்கு ஒரு அழுத்தம், ஒரு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அது மூலம் என்னது அதை கட்டுப்படுதுங்க, நம்ம சொன்ன மாதிரி அதை கட்டுப்படுதுங்கிற ஒரு நிலை என்னது அதில் உறுதி, ஒரு ஒரு ஏவல் ஏற்படுது அதில். அப்போ அது அதே மாதிரி குரானில் வந்திருக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ எப்போ வந்து ஹபருடைய சீகாலா வருதோ அப்போ தெரிஞ்சுக்கொள்ளணும், நிச்சயமாக அது வந்து ஒரு உறுதியான நிலையான ஒரு அம்ருங்கிறது தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அதில் இஸ்திஹபாபுடைய இந்த விஷயம்லாம் கிடையாது, மாறாக அது கட்டளை வாக்கியம். ஏன்னா சில இடங்களில் வந்து அம்ரு வந்து இஸ்திஹபாபுடைய அந்த முஸ்தஹபுடைய அடிப்படைக்கு வரும். ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபதுலில்லா, அந்த இடத்துல அம்ரு வந்து ஈஜாப் வந்து இஸ்திஹபாபுக்காக வருது. அப்போ அதே மாதிரி வருதுனால இந்த இடத்துல எந்த இடத்துல ஹபரை அம்ரை வந்து ஹபருடைய சீகால கொண்டு வந்திருக்காங்களோ அங்கே உறுதிப்படுத்திடணும், இது கட்டளை வாக்கியத்திற்காக வந்தது தானே ஒழிய வேற எதற்கும் இல்லைங்கிறது இதை தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல என்ன செய்கிறாங்க, அமருடைய சீகால ஹபரை கொண்டு வந்துடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. குரான் அந்த மாதிரி பல இடங்களில் வரதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பல குரான் அந்த மாதிரி பல இடங்களில் வந்திருக்கிறத பார்க்குறோம். அதாவது ஹபர் வந்து அமருடைய சீகால, இப்போ ஹபர் அமருடைய சீகால வரும்போது இன்னும் அழுத்தம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஹபருடைய விஷயத்தில் ஒன்று என்னது எச்சரிக்கைக்காக ஹபரை கொண்டு வரதை பார்க்குறோம். அதே மாதிரி அம்ருடைய சீகால ஹபரை கொண்டு வந்து அங்கே என்ன செய்கிறாங்க, ஒரு அழுத்தத்தை, ஒரு இன்னொரு உறுதிப்பாடை என்ன செய்கிறாங்க நமக்கு ஏற்படுத்துகிறாங்க. உறுதிப்பாடை ஏற்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது சம்மந்தமாக தான் இது குரானில் அந்த மாதிரி வரதையும் பார்க்க அம்ருடைய சீகால ஹபர் வந்திருக்குது. குரான்லேயும் பல ஆதாரங்கள் அதற்குரிய உதாரணங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது தேவைப்படும் என்ன செய்யலாம் நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து எதுக்காக, சில நோக்கங்களுக்காக அவ்வாறு கொண்டு வருவாங்க. இந்த ஹபருடைய பொதுவாக வந்து ஹபருன்னு சொன்னாலே அது பல நோக்கங்களுக்காக வரும். ஹபருடைய ஃபாய்தாவே அதிகமான நோக்கங்கள், அதில் வந்து பல நோக்கங்கள் அடைஞ்சிருக்கும், அவசியமான ஃபாய்தாக்கள் இருக்கும். அப்போ அதில் ஒன்று உபதேசம்ங்கிறது ஒன்று, ரெண்டாவது என்னது அதை வந்து தன்னுடைய கைசேதத்தை வெளிப்படுத்துறது, மூணாவது வந்து பலகீனத்தை வெளிப்படுத்துறது, நாலாவது இந்த பெருமையுடைய அடிப்படையில், ஐந்தாவது புகழுடைய அடிப்படையில் ஹபரை கொண்டுருவாங்க, ஆறாவது ஒரு இரங்கல் அடிப்படையில், ஏழாவது ஒரு 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 அதட்டடி எச்சரிக்கை அடிப்படையில், அது மாதிரி பல விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த அமரை கொண்டுருவாங்க. அப்போ இந்த ஹபரை கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் ஹபரை வந்து இங்கே கொண்டு வந்திருக்குது ஒரு அமருடைய அந்த சீகா அமருடைய கருத்தில் கொண்டு வந்திருக்கிறதுனால இங்கே இன்னும் அழுத்தத்தை தாக்கியதை கொடுக்கிறது. அடுத்து மூன்றாவதாக இன்குன்ன யுமின்ன பில்லாஹி, இன்குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அதாவது இந்த அவர்கள் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், அல்லாஹ் அந்த இடத்துல ஆயத்தில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கர்ப்பத்தில் உள்ளதை மறைக்கக்கூடாது என்பதாக சொல்கிறான். அவங்க அல்லாஹத்தில் அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யக்கூடாது, மா ஹலக்கல்லாஹு பி அரஹாமிஹின்ன, அவருடைய அரஹாமில் அல்லாஹு தலா கொடுத்த அந்த விஷயங்களை அவர்கள் மறைக்கக்கூடாது என்பதாக அல்லாஹு தலா சொல்கிறான். சொல்லிட்டு இன்குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில், இன்குன்ன யுமின்ன பில்லாஹி, அவங்க அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக ஆகியிருந்தால் என்ற வார்த்தையை சொல்கிறான். அப்போ இது லைசல் கரது மின்ஹு தக்யீது பில் ஈமான். அப்போ யுமின்ன பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக என்று சொல்றது லைசல் கரது மின்ஹு, இங்கு இதிலிருந்து நோக்கம் என்பதில்லை, தக்யீது பில் ஈமான், ஈமானை கொண்டு
அதிலே ஒரு கைதை ஏற்படுத்த வேண்டும் என்பது கிடையாது. ஈமானோடு அதை என்ன செய்யணும், லாக் பண்ணணுங்கிறது கிடையாது. அது கைதுனா வந்து அதை அரெஸ்ட், அதாவது ஈமானோடு அதை என்ன செய்யறது, தொடர்புபடுத்துவது என்பதற்கு இங்கே கிடையாது. பல் மாறாக ஹுவ லித்தஹீஜி, ஒரு எச்சரிக்கைக்காக. தஹீஜுங்கிறது ஒரு கிளப்பி விடுறது, ஒரு ஒரு அதாவது உஷ்ணத்தை ஒரு உணர்வை தூண்டுவதற்காக வேண்டி, உணர்வை தூண்டுவதற்காக வேண்டி. இந்த இடத்துல நீ வந்துட்டு நீ ஒரு அவர் மட்டும் ஆம்பளையா இருந்தால் அதை செய்யட்டும் அப்படின்னு என்னது, அவர் ஆம்பளைங்கிறத சொல்றதுக்கு அல்ல, அந்த இடத்துல ஒரு தூண்டுறதுக்காக வேண்டி, ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இது போன்று சொல்லப்படும். அந்த அடிப்படையில் தான் இது என்ன செய்யப்படுது, இங்கே சொல்லப்படுது, தூண்டுதல் ஏற்படுது. அதே மாதிரி ஒரு மிகைப்படுத்துதல், ஒரு என்ன செய்யறது, அவர் அதில் வந்து அந்த விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி, அவன் நப்சில் என்ன செய்ய அந்த விஷயத்தை மிகைப்படுத்தி ஒரு ஒரு உணர்வு ஏற்படும்படியாக, உதாரணமாக ஒரு பயத்தை கிளப்புற மாதிரி, ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டுவது போன்று, அதே போல் என்ன சொல்றது, ஒரு வெளிப்படுத்தி, அதாவது ஒரு மிகைப்படுத்தி சொல்வது போன்று, இது போன்ற விஷயங்களை சொல்றது தான் நோக்கமே ஒழிய கைது நோக்கம் கிடையாது. ஈமான் கொண்டிருத்தல் என்ற அந்த கைதுனா அதோட என்ன செய்யறது, கைது அதாவது இதோட இணைக்கிறது நோக்கம் கிடையாது. ஈமான் கொண்டவர் இது ஈமான் கொண்டவர்கள் என்று அங்கு இணைப்பது நோக்கம் கிடையாது. மாறா அங்க நோக்கம் என்னன்னு சொன்னா, அங்க நோக்கம் என்னன்னு சொன்னா, அங்க வந்து பொதுவாக சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, தக்கீதுங்கிறது இத்லாக்குக்கு எதிரானது. இத்லாக்குனா பொதுவாக சொல்றது. அப்போ தக்கீதுங்கிற ஒரு இடத்துல என்ன செய்யறது, ஒரு இணைப்போட சொல்றது. அதில் ஈமானை வந்து இணைப்பு ஏற்படுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது. மாறாக இங்கு சொன்னது நோக்கம் என்ன, ஒரு கிளப்பி விடணும், ஒரு உணர்வை தூண்டணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்களுடைய நப்சில் அதை பெருசாக நினைக்கணும். இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய விஷயங்கிறத அவர் வந்து உள்ளத்தில் என்னது பெருசாக நினைக்க. அந்த நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க, அல்லாஹு தலா மா ஹலக்கல்லாஹு ஃபி அரஹாமிஹின்ன அலா யக்தும்ன மா ஹலக்கல்லாஹு ஃபி அரஹாமிஹின்ன, அவங்களுக்கு அல்லாஹுத்தலா அவங்களுடைய ரஹம்ல எதை படைத்திருக்கிறானோ அதை அவர்கள் மறைக்க கூடாது, மறைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, இன்குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அப்போ அந்த இடத்துல அந்த மறைக்க கூடாதுங்கிற விஷயம் இருக்குது. மறைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, மறைக்குவது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய ஆபத்து, அபாயம் அப்படிங்கிற விஷயத்த மறைக்கக்கூடாது, வெளிப்படுத்துங்க. அதான் அந்த இடத்துல சொல்லுங்கிறத. ஏன்னா அது பெண்களுக்கு மட்டும்தான் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வந்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்ல மாதிரி, அந்த விஷயத்த லா யஅலமு இல்லா மின் ஜிஹத்திஹின்ன, அவருடைய புறத்திலிருந்து மட்டும்தான் அதை அறியப்பட முடியும். உள்ளது அவங்க புறத்திலிருந்து மட்டும்தான் அதை அறியப்பட முடியும். அதனால் அதை மறைச்சாங்கன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. அப்போ அதனால் அதை மறைக்காமல் இருக்கணுங்கிறத, அது எவ்வளோ பெரிய முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறத அல்லாஹ் அவங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் இன்குன யுமின்ன பில்லாஹி என்று சொல்கிறான். இந்த இடத்துல கைது நோக்கம் கிடையாது, ஈமானோட இணைப்பை ஏற்படுத்துவது நோக்கம் கிடையாது. மாறாக ஒரு தூண்டுதல், ஒரு மிகைப்படுத்துதலை ஏற்படுத்தி அந்த விஷயத்தை அவங்க ஏவுனதை செய்யணும், தடுக்கப்பட்டதை செய்யக்கூடாதுங்கிறத உணர்த்துவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் இந்த இன்குன்னையும் மின்ன பில்லாஹிங்கிற வார்த்தை. அப்போ அல்லாஹுத்தலா இந்த இடத்துல நம்ம ஹபரை பற்றியும், இன்னும் என்னது அந்த தஹீஜ் தஹ்வீல் எதுக்காக வேண்டி சொல்லப்படுதுங்கிற விஷயத்தையும் நாம் விளக்கமாக பார்த்தோம். அல்லாஹு தாலா நாம் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இதனுடைய ஆழத்தை, மகத்துவத்தை நமக்கு விளங்க வைப்பானாக. இல்முடைய உமுக்கை நமக்கு தந்து ஒவ்வொரு தீனுடைய விஷயத்திலேயும் விளக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. தவறான தீர்ப்பு கொடுப்பதை விட்டும், தவறான சட்டங்களை பின்பற்றுவதை விட்டும், தவறான முறையில் சட்டங்களை தெரிந்து கொள்வதை விட்டும், அதாவது தப்பாக சட்டங்களை தெரிந்து கொள்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.